பொண்ணு யோசிக்கிறாங்க. எப்படி அது அக்காவுக்கு குழந்தை பொறந்தணும், உஷா அக்கா கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நிறைய நாட்டு மருந்து குறிப்பெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அப்பா கூட நிறைய எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு நோட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க என்னென்ன பண்ணணும் எல்லாமே எழுதியிருக்கு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. நாட்டு மருந்து கடைக்கு போய்ட்டு எல்லா மருந்துமே வாங்குறாங்க. வாங்கிட்டோடனே அந்த கடைக்கார் கேட்குறாரு, இது எல்லாமே குழந்தை பிறக்கிறதுக்கான மருந்துமா, உனக்கு இப்போ குழந்தை பிறக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எங்கள் அக்கா இருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. சரிம்மா, இது வந்து மொத்தம் 430 ரூபா ஆகுது, நீ ஒரு 400 ரூபா கொடுமா போதும் அப்படின்னு சொல்கிறார் கடைக்காரர். எல்லா மருந்தும் வாங்கிட்டு வராங்க. வந்து வீட்டில் தேவையான எல்லாமே பண்ணி சூப்பராக கஷாயம் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சந்திரசேகர், ஜெயா எல்லாருமே நாளைக்கு கச்சேரி இருக்குது, சீக்கிரமாக எழுந்துக்கணும் சரியா, நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உஷாவோட வீட்டுக்காரர் நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் போய் படுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே உஷாவுக்கு பார்த்து சொல்கிறாங்க, இந்தாங்க இந்த கஷாயத்தை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கொடுக்குறாங்க. ஏய், எனக்கு எதுக்கு இப்போ நீ கஷாயம் கொடுக்குற, எனக்கு எதுக்காக கொடுத்துட்ருக்க, நீ ரொம்ப நல்ல மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு சண்முகம், எதுவுமே சொல்லலை. எதுக்காக நீ பொண்ணியை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், அன்னைக்கு அத்தைக்கு கஷாயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அத்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நல்லா தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் யார் பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரியும், பொண்ணு எதுவுமே பண்ணலை, பொண்ணு நல்ல மனசு தான், நீ பொண்ணு ஏதாவது தப்பாக பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. ஆனால் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தடுக்கிறாரு. எனக்கு அந்த கஷாயம்லாம் வேண்டாம் போ. அம்மா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நாங்கள்லாம் சந்தோஷமாக டிஃபன் சாப்பிட்டு போய் படுக்கலான்னு போகிறோம், தேவையில்லாமல் நீ கஷாயத்தை எடுத்துகிட்டு வந்து எதுக்கு தேவையில்லாமல் உஷாவை கோவப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. இல்லை குழந்தை பிறக்கிறதுக்காக இதை குடிச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பாருங்க அத்தா பாருங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க உஷா. உடனே சண்முகம் சொல்கிறாரு, நீ அப்படிலாம் பேசாத, உன்னை வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பொண்ணு என்றைக்குமே நல்லதான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அதெல்லாம் எதுவும் எனக்கு நினைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உஷா உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க பொண்ணு. வந்துட்டு அப்படியே சமையல் ரூமில் இருக்காங்க. அப்போ சண்முகம் பின்னாடியே வராரு. நீ நல்லதான் நினைக்கிற பொண்ணு, அது எனக்கு தெரியும், ஆனால் உஷாக்கு எதுவுமே தெரியாது, நீ எனக்குமே எங்களுக்கு நல்லதான் நான் பொண்ணு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சண்முகம் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. இந்த மருந்து இது எல்லாமே கலந்து பாலில் 1 ஸ்பூன் போட்டு நைட்டு கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், உன் மேலே எனக்கு 100 மடங்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை பிறந்துடும், எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பயங்கர சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. காலைல பொண்ணு எல்லா செடிக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ செடிக்கிட்டலாம் பேசுகிறாங்க, என்ன இன்னைக்கு அழகாக நீ பூத்துருக்க, என்ன 2 அழகாக துளிர் விட்டுருக்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செடியெல்லாம் பார்த்து அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அங்கேருந்து சக்தி வராரு. என்ன பொண்ணு தானாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தானாலாம் நான் பேசல, நான் செடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், டெய்லி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமா, மியூசிக்லாம் நல்லா கேட்டால் செடி நல்லா வளரும்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடிங்களோட பேசுறது, அதனால தான் நான் செடிங்களோட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. பரவாயில்ல பொண்ணு, சூப்பராக பண்ணிகிட்ருக்க, எல்லாமே நீ பண்ணுற ஒரு விஷயமும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஆமாம் நீ சொல்கிறது என்னவோ உண்மைதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக செடியெல்லாம் ஆடுது. பாத்தியா அங்கே ரோஸ் எப்படி ஆடுது பாரு, நான் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்கிற மாதிரி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்தி போகிறாரு. சரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ஓகேவா, தண்ணிலாம் உங்களுக்கு போதுமா, வேணும்னா கூட கேளுங்க, நான் நிறைய தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு செடிக்கிட்ட இன்னும் ஆழமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க.